ஹலோ பியூட்டிஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, நிறைய பேருக்கு நம்மளோட ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி ஃபவுண்டேஷனை வந்து எப்படி செலக்ட் பண்ணுறதுன்றது தெரியாது. அது வந்து எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். எப்படின்னா, இப்போ வந்து என்னோட ஸ்கின் டோன் பார்த்தீங்கன்னா டஸ்கி ஸ்கின் டோன் தான். ஸோ நான் எப்படி என்னோட ஃபவுண்டேஷனை வந்து செலக்ட் பண்ணேன், நான் எப்படி வாங்கினேன் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை நீங்கள் வந்து பார்க்கணும், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஃபவுண்டேஷனை நம்ம எப்படி வந்து வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பர்ஃபெக்டான ஸ்கின், எனக்கு வந்து என்னோட ஸ்கின்னுக்கு வந்து கரெக்டான மேட்சான ஃபவுண்டேஷன் வந்து நம்ம வாங்கணும்னா டேரெக்டாக தாங்க போய் வாங்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்ஸ் நீங்கள் போயிட்டு ஷாப்பில் போயிட்டு எந்த நீங்கள் பிராண்ட் வாங்குறீங்களோ அந்த பிராண்டில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸில் வந்து கரெக்டாக அதை அப்ளை பண்ணி அதை வாங்கிக்கிட்டு அடுத்த டைம் நீங்கள் வேணால் வந்து அந்த ஷேடுக்கு ரிலேட்டடாக வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி வாங்காம டைரக்டா போய் நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா மிஸ் மேட்ச் தான் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஷேடு என்ன அப்படின்றத வந்து நீங்க டைரக்டா வந்து ஷாப்ல போயிட்டு அதை வந்து நீங்க உங்களோட ஷேடை வந்து நீங்க வந்து கரெக்டா வந்து தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு வச்சுட்டு நீங்க அடுத்த பிராண்டு, இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க மெப்ளின் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது வந்து நான் சுகர் வாங்கணும் அப்படின்னா நீங்க வாங்கணும்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த நீங்க ஃபர்ஸ்ட் வாங்கின பிராண்டோட ஷேடை வந்து நம்ம வந்து ஆன்லைன்லயே வந்து டைரக்டா வந்து ஒரு ஒரு ஆப் மாதிரி இருக்கு. அதுல நான் வந்து உங்களுக்கு எப்படி அதை வந்து வாங்கணும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஃபர்ஸ்ட் பிராண்ட் என்னவோ அதை நீங்க அதுல போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மற்ற ஷேடானது சுகரா இருக்கட்டும், இல்ல மேக்கா இருக்கட்டும், என்ன பிராண்டோடது உங்களுக்கு வேணுமோ அந்த பிராண்டெல்லாம் நீங்க கண்டிப்பா வாங்க முடியும். இந்த ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி நான் வாங்கியிருக்க ஷேட் வந்து இது 2 தாங்க. என்னோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்கி ஸ்கின், ஆல்ரெடி நான் சொன்னது தான். நான் வந்து மெப்ளின்ல இருந்து 338 அப்படின்ற ஸ்பைசி ப்ரௌன், அதுவும் அதே மாதிரி லாக்மி 925ல இருந்து C390 கூல் கோகோ அந்த ஷேடு வந்து நான் யூஸ் பண்றேன். இது என்னோட ஸ்கின் டோனுக்கு கரெக்டான மேட்சான ஷேடு. வந்து ஃபர்ஸ்ட் இப்போ வந்து உங்களோட ஷேடை உங்களுக்கு எந்த ஸ்கின் டோனா இருந்தாலும் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி டைரக்டா போய் உங்க ஷாப்ல வாங்கிட்ட பிறகு அதுக்கு அடுத்து நம்ம பிராண்டெல்லாம் வந்து நம்ம எப்படி ஆன்லைன்ல வாங்கலாம் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்க அது மாதிரி ட்ரை பண்ணுங்க, கரெக்டான மேட்சான உங்களுக்கு வந்து ஷேட் கிடைக்கும். ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எப்பயுமே வந்து ஆன்லைன்ல ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க, அது கண்டிப்பா மிஸ் மேட்ச் தான் ஆகும். ஃபர்ஸ்ட் நீங்க போயிட்டு உங்க ஷாப்க்கு போயிட்டு உங்க ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆன்லைன்ல வாங்குறது பெஸ்ட். ஒன்ஸ் நீங்கள் வந்து ஷேட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை வந்து மற்ற பிராண்டில் இருக்கிற ஷேட் வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷன் ஷேட் ஃபைண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் போயிட்டு போட்டுக்கோங்க. அதில் நீங்கள் போட்ட உடனே வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உங்களுக்கு வந்து வந்துடும். அதாவது ஃபிட்மி அப்படின்னு சொல்லிட்டு ஃபவுண்டேஷன் அது ஒரு வெப்சைட் வரும். அதுக்கப்புறம் நைக்கா ஃபவுண்டேஷன் அப்படி ஒரு வெப்சைட் வரும். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா pindation.com அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக இது என்னன்னா நம்மளோட கரெக்டான ஷேடு என்ன அப்படி மற்ற உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ஷேடு எந்த பிராண்டாக இருந்தாலும் ஒரு ஷேடு உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம மற்ற பிராண்டில் இருக்கிற என்னென்ன ஷேடு, அது மேக்காக இருக்கட்டும், இல்லை லாரியலாக இருக்கட்டும், சுகராக இருக்கட்டும், அந்த பிராண்டில் இருக்கிற ஷேடு எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான். சரி வாங்க இது ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி என்னன்னா, நம்ம என்ன பிராண்ட் உங்கள்கிட்ட இருக்குது. என்கிட்ட இப்போ என்ன இருக்குது அப்படின்னா மெப்ளின் இருக்குது. ஸோ நான் வந்து மெப்ளினே வந்து டைப் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அதில் வந்து நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற பிராண்டோட இதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. மெப்ளின் என்னோடது வந்து மெப்ளின், அதனால நான் மெப்ளின் ட்ரை பண்ணிக்கிறேன். ஸ்டெப் 1 அது. ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா அதை டைப் பண்ணிவிட்டு அதில் இருக்கிறது உங்களுக்கு என்ன ஒரு நீங்கள் என்ன ஷேடு வச்சுருக்கீங்க, என்ன மாதிரி இது. நான் வந்து ஃபிட்மி மேட் ஃபோர்லெஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்றத நான் வச்சுருக்கேன். ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் வாட் ப்ராடக்ட் டூ யூ அதுன்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபிட்மி சொல்லிட்டு ஃபோர்லெஸ் ஃபவுண்டேஷன் அது டைப் பண்ணுறேன். நீங்கள் அதை டைப் பண்ணும்போதே உங்களுக்கு மேலேயே காட்டும் நீங்கள் என்ன பிராண்ட் என்ன இது வச்சுருக்கீங்களோ அதை வந்து நான் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது தேர்ட் ஸ்டெப் வரும். தேர்ட் ஸ்டெப்பில் நீங்கள் என்ன ஷேடு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது வரும். ஸோ நான் வந்து என்னோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா 338 ஸ்பைசி ப்ரௌன். ஸோ அந்த ஷேடை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். தேர்ட் ஸ்டெப்
நீங்கள் அதில் வந்து என்ன ஷேட் யூஸ் பண்ணீங்கன்னு கேட்கும். ஸோ நான் வந்து 338ன்னு சொல்லிட்டு ஸ்பைசி ப்ரௌன், நான் 338ன்னு சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணும்போதே உங்களுக்கு அது கீழே வந்து கொடுத்துரும். ஸோ நீங்கள் அதை ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். 338 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேமரா வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து கிளியராக இல்லை, சாரி. 338 அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணும்போது ஸ்பைசி ப்ரௌன். ஸோ நீங்கள் வந்து ஃபைன் மை அனதர் அப்படி மேட்சஸாக இருக்க பாருங்க, ஃபைன் மை மேட்சஸ் அனதர் அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கான நிறைய ஷேட்ஸ் வந்து என்னென்ன பிராண்டில் வந்து உங்கள் ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி ஷேட்ஸ்லாம் வந்து கீழே வந்து கொடுப்பாங்க. ஸோ செகண்ட் கலர் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த கலர்ஸ், இப்போ உங்ககிட்ட வேற ஏதாவது கலர் பிராண்ட் இது வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். போட்ட உடனே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பிராண்டோட உங்களுக்கு என்னென்ன பிராண்டில் இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதில் காட்டிடும். எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் என்னோடது இன்னொரு கலரும் போடுறேன். அதுக்கு போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வருது பாருங்க. லாரியல் பாரிஸ் கலர்ஸ், லாரியல் பாரிஸில் வந்து என்னோட ஷேடு அடுத்தது நம்ம என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம், அடுத்த ஷேட்லாம் வந்து மற்ற பிராண்டோட நேமு அடுத்த ஷேடெல்லாம் வந்து அவங்களுக்கு அப்படியே வந்து கீழே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன பிராண்டில் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிராண்ட் வந்து நீங்கள் கரெக்டான இதில் ஷேடில் வாங்கிக்கலாம். இவ்வளோ தாங்க. இது வந்து ஈஸியான மெத்தட். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு வந்து உங்களோட ஷேடு என்ன அப்படின்றது அக்யூரேட்டாக தெரிஞ்சிருச்சுன்னா இதில் நீங்கள் ஆன்லைனில் வாங்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் அது தெரியாமல் அது தெரியாமல் நீங்கள் ஆன்லைனில் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது மிஸ் மேட்ச் தாங்க ஆகும். நம்மளுக்கு காசும் வேஸ்ட்டு. ஏன்னா நம்ம வந்து ஸ்கின் டோனுக்கு கரெக்டான மேட்ச்சில் வாங்கினா தான் அதை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா வந்து சப்போஸ் உங்களுக்கு அது மிஸ் மேட்ச் ஆயிடுச்சுன்னா கூட நீங்கள் அதை வந்து கன்சீலராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப சில டஸ்க் ஸ்கின் டோன் இருக்கவங்க ரொம்ப லைட்டான ஷேட் வாங்கிட்டீங்கன்னா அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணோன்னா நம்ம ஃபேஸ்க்கு வந்து அது சூட்டபிளாகவே இருக்காது, கரெக்டாகவும் இருக்காது. ஸோ நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.